நாச்சியார் திருமொழியில் 6ஆம் திருமொழியில் நால் திசை தீர்த்தம்ங்கிற பாசுரம் பார்க்கலாம். நால் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனிநல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான். இப்போ முந்தின பாசுரம் வரைக்கும் அந்த மாப்பிள்ளை வருது, அப்புறம் கமுகு மாலைகள் இது கமுகெல்லாம் கட்டி வைக்கிறது, அப்படி கோவிந்தன் உள்ள நல்ல காளையாக வர மாதிரி இளங்காளையாக உள்ள நுழையிறான்னு கனவு கண்டது. அதுக்கப்புறம் தேவர்களாக வந்து பெரியாழ்வாரோட பேசி நாத்தனார் புடவை கொடுக்கறது, மாலை கொடுக்கறது எல்லாம் முடிச்சுட்டா. இந்த 4வது பாசுரத்தில் பாணி கிரகணம் அது ஆரம்பமாகுது. அதான் காப்பு கட்டுறான். முதல்ல என்னன்னாக்க 4 திசைகளிலிருந்தும் நல்ல புனித நீரை கொண்டு வந்து இவாளோட தலையில் நல்லா தெளித்து நல்ல சாஸ்திரம் தெரிந்த வேத வல்லார்கள் நல்ல மந்திரங்கள் சொல்லி என்ன பண்ணுறா, இவாளுக்கு நல்ல மாலைகளில் பலவிதமான பூக்கள் தொடுத்த மாலை இருக்கு இல்லையா, அதை கொடுத்து கண்ணனோடு இவளை இணைத்து கையில் கங்கணம் கட்டுறாளாம். அதான் மங்களாசாசனம் பண்ணி காப்பு கட்ட கணா கண்டேன் தோழி நான், காப்பு கட்டி விடுறா அப்படின்னு தோழிகிட்ட சொல்கிறா. அது மாதிரி நான் கனவு கண்டேன் தோழி அப்படின்னு சொல்கிறான்.